அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாடு முழுக்க போராட்டம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதே போல நம்ம தமிழ்நாட்டிலயும் பரவலா மாணவர்கள் வந்து எழுச்சியோட போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில ஒரு போராட்டமா நீலம் பண்பாட்டு மையத்தோட மாணவர் அமைப்பு வந்து ஒரு போராட்டத்த ஒருங்கிணைச்சு, அங்க பல பேர் வந்து வெற்றிமாறன் உள்ளிட்ட ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர் போன்ற பல முன்னணி திரைக்கலைஞர்கள் வந்து அங்க பங்கு பெற்றிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அதில வெற்றிமாறன் பேசியதையும், தோழர் ரஞ்சித் பேசினதையும் மேற்கோள் காட்டி, இந்த புரட்சிகர ஆஸ்கார் புகழ் இயக்குனர் ஒருத்தர் இருக்கார்ல, யார் சொல்லிக்கிட்டா அப்படின்னா, அவரே தான் சொல்லிக்கிட்டார். அவர் வந்து பெரிய எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கார். ரஞ்சித் பேசினதுக்கு எதிர்த்து. ரஞ்சித் பேசினதுக்கும், வெற்றிமாறன் பேசினதுக்கும். ஏன் அப்படின்னா, ரஞ்சித்தையும் வெற்றிமாறனையும் தொடர்ச்சியா அவர் வந்து தனக்கான எதிரிகளா அவர் நெனச்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா, அ அவங்கள அவங்களோட படங்கள்லாம், திரைப்படங்கள்லாம் நல்லா பேசப்படுதே, பேசுபொருளாகுதே. அ ப பல தளங்கள்ல வந்து இளைஞர்களோட பெரும் ஆதரவு பெறுதே அப்படிங்கிற வயித்தெரிச்சல் தான். வேற ஒண்ணும் கிடையாது. வேற எதுவும் கிடையாது. சரி, அந்த மாதிரி மேல இருக்கிறவன தனக்கு எதிரியாக்கிக்கிட்டு, அவங்கள தொடர்ந்து அட்டாக் பண்ணி பேசினா, அந்த குரூப் எல்லாம் நம்மகிட்ட வந்து நம்ம படத்த பார்க்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான். அப்படி சரி, அந்த கூட்டம் இங்க வந்துட்டாலும் சரி, ஏதோ பரவாயில்லப்பா நல்ல படம் எடுத்து வச்சிருக்காரு. பெரிய அங்கீகாரம் தான் கிடைக்கல. ஒரு முறை பார்த்துட்டாங்கன்னா படம் புடிச்சிரும் அப்படின்னா, குப்பை தொட்டியிலேருந்து 2 ரீல கிளறி எடுத்துட்டு வந்து படம்னு சொன்னா எவன் பார்ப்பான்? அப்படியான இந்த சோத்து மாடு ஒண்ணு இருக்கு. எங்க ஊர் பக்கம் சாப்பிட்டுட்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற ஓசி சோத்த சோத்து மாடுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு சோத்து மாடு தான் இந்த மோகன்ஜி. இவன் என்ன சொல்லியிருக்கான், ரஞ்சித் பேசினத வந்து ரஞ்சித் பேசியிருந்தார். தலித் அமைச்சர்கள்னு சொல்லி குடுத்தத பெரிய பெருமையா பேசிட்டு இருந்தீங்க. எந்த தலித் அமைச்சர்களும் சாதிய இஷ்யூ பிரச்சனைகளுக்கு வந்து வாய் திறக்க மாட்றாங்க, தோழர் வன்னியரச தவிர்த்து அப்படின்னு. அப்ப அவங்கள எப்படி எங்களோட பிரதிநிதியா நாங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோதான் கொந்தளிச்சுட்டான். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னது எ இந்த படத்துல ஒரு காமெடி வருமே, "மாமாக்கு கோவம் வந்துருச்சு, அவ்வளோதான்" அப்படிங்கிற மாதிரி கோவம் வந்துருச்சு. ட்வீட் போட ஆரம்பிச்சுட்டார். இவர் ட்வீட் போட்டதுன்னே இவருக்கு ஆசான சீடர்கள் சிலர் இருக்காய்ங்க. அவங்கெல்லாம் எடுத்து ரஞ்சித்துக்கு வந்து இந்த உலகத்திலே நம்பர் 1 ஜாதி வெறி யாருன்னா ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ரஞ்சித் தோழரோட அரசியல் நிலைப்பாட்டுல நாம் எல்லாரோட கருத்துக்கள்லயும் முரண்படுறது நம்மளோட உரிமை. முரண்படலாம். நட்பு முரணா நமக்கும் ரஞ்சித்தோட சில நிலைப்பாடுகள்ல, கருத்துக்கள்ல முரண் இருக்கலாம். அதுக்காக இதை போயிட்டு நம்பர் 1 சாதி வெறியன் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சோத்து மாடோட சீடர்கள் பேசுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. என்னடா இவங்கெல்லாம் ஓவரா கூவுறாங்களே அப்படின்னு பார்த்தா, தலைவன் சோத்து மாடு பேசியிருக்கான். அந்த கான்செப்ட் எடுத்து எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்படி என்ன பேசியிருக்கான் அப்படின்னா, ரஞ்சித் பேசினாரு. இந்த மாரி தலித் அமைச்சர்கள் எங்களுக்கு குரல் குடுக்கலன்னு. அதுக்கு ட்வீட் போட்டிருக்காரு தல. என் சமுதாய தல அப்படின்னா, தலையோட மச்சான படம் எடுக்கிறார்ல, அவருக்கும் வேற ஆள் கிடைக்காது, இவனுக்கும் வேற ஆள் கிடைக்காது. 2 பேர் மட்டும் தான் படம் எடுப்பாய்ங்க. அப்படியான ஒரு தல இது. பெரிய சோத்து மாட்டு தல. அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, "என் சமுதாய பிரச்சனைக்கு குரல் எழுப்புனா என்னை சாதி வெறியன் என்பான். தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவர்களுக்கு குரல் எழுப்பவில்லை என்றால், அவர்களை தலித் சமூகமே இல்லை என்பான். என்னடா முரண் இது? சாதி இல்லன்னும், சாதி ஒழிப்போம்னு சொல்லிட்டு, உன் சாதி அமைச்சருக்கு உனக்கு மட்டும் குரல் எழுப்பலன்னா புலம்புற. அவர் எனக்கும் அமைச்சர் தான். பொதுவாக தான் பேசுவார். வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். பரவட்டும் தோழர்." தோழர் மேல இந்த சோத்து மாட்டுக்கு எவ்வளோ அரிப்பு இருக்கும் பாருங்க. அது கிண்டல் பண்றாரு அவர். கிண்டல் சர்காஸ்ட். சரி, இப்போ நம்ப பொதுவா கேட்கும்போது, இவன் இந்த சோத்து மாடு வன்னியர்கள் வந்து எங்களுக்காக பேசலன்னு சொன்னா சாதி வெறின்னு சொல்வீங்கல்ல நீங்க. அப்போ தலித் அமைச்சர்கள் தலித்துக்கு குரல் குடுக்கல அப்படின்னா, அது சாதி தானே அப்படிங்கிறது டக்குன்னு கேட்கும்போது நமக்கும் சரிதானே அப்படிங்கிற மாரி தோணிடும். முதல்ல தலித் அப்படிங்கிறது சாதி இல்ல. ஒட்டுமொத்தமா ஒடுக்கப்பட்ட அல்லது சிதறடிக்கப்பட்ட மக்களோட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டா அவங்கள அழைக்கிற பேர் தான் தலித். தலித்துங்கிறது ஜாதி கிடையாது முதல்ல. தலித்துங்கிற பேர் சாதியை குறிப்பிடுறது கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது சிதறடிக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறது தான் பொருள் அதுக்கு. சரி, என்னமோ வச்சுக்க. பொருள் என்னமாவது இருக்கட்டும். அவங்களுக்கு மட்டும் குரல் கொடுக்கணும்னு கேட்குறது தப்பா அப்படின்னா, முதல்ல த நம்ம ரிசர்வேஷன் தொகுதி ரிசர்வ்டு தொகுதி அப்படிங்கிறது குடுக்குறதே அப்படிங்கிறது, குறைந்தபட்சம் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறது தான். அத பேசினா நீண்டதா போகும். அப்படி கொடுக்கப்பட்டோ, இல்லது விஜய் இன்னைக்கு கொடுத்திருக்கிற மாதிரி வாலண்டியரா தலித் பிரிவுகள்ல இருந்து வந்து அமைச்சர் பதவி குடுத்தா, அவங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்யணுமா அப்படின்னா கிடையாது. என்னன்னா கூடுதலா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா,
அந்த வெளியிலிருந்து வர அமைச்சர்களுக்கு இல்லை வெளியிலிருந்து வர ஒரு நபருக்கு வந்து அந்த மக்கள் சந்திக்கிற பிரச்சனை வந்து அந்த அளவுக்கு புரிந்து கொள்றத்தக்கதாக இருக்காது. அதனால தான் அங்கிருந்து வர ஒருத்தரையே அமைச்சராக்கி அவங்க பிரச்சனைகளில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது. அதனால தான் பழங்குடி மற்றும் ஆதி திராவிட நலத்துறைக்கு குறிப்பாக அந்த சமூகத்தை சார்ந்த தலித்திலிருந்து வர ஒரு நபரே வந்து அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற விதி இருக்குது. மற்றதுக்கு வேறு நபர்கள் யாராக வேணா இருக்கலாம். இருந்தாலும் கூடுதலாக அந்த மக்களோட பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுற விஷயங்களில் அதிலிருந்து வர ஒருத்தர் அமைச்சராக இருந்தால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர். அப்படி தலித் அமைச்சர்களாக இருக்கிறவங்க வெறும் தலித் பிரச்சனைக்கு மட்டும்தான் குரல் கொடுக்கணும், மீதி எதுக்கும் பேசக்கூடாது, அவங்க பொதுவானவங்க தானே, எங்களுக்கும் அமைச்சர் தானே, எங்களுக்கு தானே பேசுவார், நிதானமாக தான் குரல் கொடுப்பாரு, அப்படி கிடையாது. மற்ற பொது சமூகத்துக்கு குரல் கொடுக்கறத யாரும் மறுக்கல. மாறா இங்கே பாதிப்பு நிகழ்ந்திருக்குல்ல, இதுக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு தான் ரஞ்சித் கேட்குறார். நீ பொது சமூகத்துக்கே குரல் கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற பொருள் படுறதுல அவர் பேசலை. இந்த சோத்து மாடு ஆனால் அப்படி தான் அரசியல் பண்ணுவான். இல்லை நான் வன்னியர் பிரச்சனைக்கு பேசினா மட்டும் என்ன வன்னியர் ஜாதி வெறியன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, நீ எந்த வன்னியர் பிரச்சனைக்கு பேசுறீங்க சொல்லு பார்ப்போம். நீ எப்போ வன்னியர் பிரச்சனைக்கு பேசியிருக்க? நீ சங்கிங்க கூட போய் மாட்டு சாணியை தான் தின்றதுக்கு போயிருக்க, மாட்டு மூத்திரத்தை குடிக்க போயிருக்க. நீ எப்போ வன்னியர் பிரச்சனை பேசியிருக்க? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச போராட்டம் ஏதாவது சொல்லுங்களேன். ஏதாவது 10.5க்கு பேசியிருக்கானா இவன்? 10.5க்கு பெருங்களத்தூரை தாண்டி ரயில்வே ட்ராக்கில் போய் கல் எடுத்து அடித்தாங்க. அது சரி தப்பு விமர்சனம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் விமர்சிப்போம். அந்த இடத்துல ரயிலுக்கு முன்னாடி இந்த சோத்து மாடு போய் முடிஞ்சால் என் மேலே ரயிலை ஏற்றிட்டு நீ கிளம்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானா இவன்? அங்கே வந்து நின்றுருக்கானா இவன்? எங்கெல்லாம் இளைஞர்கள் ஆக்ரோஷமாக இல்லை தவறாக வழி நடத்தப்படுறாங்க, ஏதோ கைது நடவடிக்கை இருக்கும், தடியடி நடக்கும் அப்படிங்கிற இடத்துலாம் போக மாட்டான். இந்த சோத்து மாடுக்கு நல்ல பெரிய சேராக முன்னாடி வரிசையில் எங்கே போட்டு சங்கிங்க கூப்பிட்றாங்களோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுவான் இந்த சோத்து மாடு. வேறு எங்கேயாவது போய் நின்றுருக்கானா இவன்? சரி, ஒரு மீத்தேன் போராட்டம் என்ன வன்னியர் பிரச்சனையா? ஈத்தேன் போராட்டம் என்ன வன்னியர் பிரச்சனையா? அமோனியா வாயு கசிவு என்ன வன்னியர் பிரச்சனையா? அங்கெல்லாம் ஏன் இவன் போனோன்னு நீ கேட்குற அப்படின்னா, அமோனியா வாயு கசிஞ்சாலோ மீத்தேன் பிரச்சனையோ ஈத்தேன் கசிவு ஏற்பட்டாலோ ஜாதி பார்த்து வன்னியர் நீ வன்னியரா, நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன், நீ ஓரம் வந்துரு. நீ எந்த சாதிப்பா வன்னியர் கேட்டகரிக்குள்ள வரையா, நான் உன்னை அட்டாக் மாட்டேன், ஓரம் வந்துரு அப்படின்னு மீத்தேனோ ஈத்தேனோ அமோனியா வாயு கசிவோ இதெல்லாம் ஆள் பார்த்து அட்டாக் பண்ணுமா என்ன? இவன் சோத்து மாடுப்பா, இவன் கொஞ்சம் ஜாதி வெறி பேசிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் பெருசாக இருக்கான், இவனை நம்ம அட்டாக் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் கீழே வீழ்த்த முடியாது, விலகு, உனக்கு செலவு பண்ணுற கேஸில் நான் 4 பேரை கீழே வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்லுமா? இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லையா? கூடங்குளத்தில் அணுவெடிப்பு இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது, இல்லை சுனாமி மாதிரியான பிரச்சனைகள் வருது, கூடங்குளத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்படுது அப்படின்னா அதனால் வெளிப்படுற அணுக்கதிர்வீச்சு அப்படிங்கிறது, நீ தலித்தா ஒன்றை அட்டாக் பண்ணுவான், நீ தான் ஈஸி அட்டாக். எனக்கு நீ ஏற்கனவே காலங்காலமாக ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, அதனால் நானும் உன்னை கொஞ்சம் சேர்த்து ஒடுக்குறேன். நீ வன்னியரா, ஐயோ நீ ஆண்ட பரம்பரை, நீ நெருப்புலேருந்தே வந்தவனேச்சே, உன்னெல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள்லாம் நெருப்பையே எதிர்கொள்கிறவங்க, நெருப்புலேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுமா? கூடங்குளம் அணுக்கதிர்வீச்சு, அமோனியா வாயு அந்த மாதிரி சொல்லுமா? மீத்தேன் கேஸ் அந்த மாதிரி சொல்லுமா? அப்போ இதுக்கெல்லாம் ஏன்டா போய் நிற்கல தடிமாடு அப்படின்னு நம்ம கேட்டால் அது வன்னியர் பிரச்சனை இல்லைன்னு புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. சோத்து மாடு. சரி, 10.5க்கே வருவோம் இன்னொரு முறை மீண்டும். இப்போ தலித் பிரச்சனைக்கு ரஞ்சித் ஏன் பேசலைன்னு ரஞ்சித் கேட்டது சாதி வெறின்னா, 10.5 விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாசும் ஏன் துரைமுருகன் இதுக்கு குரல் கொடுக்கல? அப்போ நீ வன்னியரே இல்லை, நீ காக்கை வன்னியன். ஏன் சிவசங்கர் இதுக்கு குரல் கொடுக்கல? ஏன் எம்ஆர்கே பன்னீர்செல்வன் இதுக்கு பேசலை? அமைச்சர் பன்னீர்செல்வம். அப்போ வன்னியர் பிரச்சனைனா நீங்கள்லாம் குரல் கொடுத்துருக்கணும்ல, இடஒதுக்கீடுக்கு நீங்கள் பேசணும்ல. எந்த கட்சியில் இருந்தாலும் நீ இந்த மக்களுக்கு தேவையான சமூக நீதிக்கு குரல் கொடுக்கணும்னு ராமதாஸும் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்டதை இந்த மாற்று சமூகத்தில் இருந்தவங்களோ இல்லை தலித் மக்களோ என்னைக்காவது தப்புன்னு பேசியிருக்காங்களா? ஐயோ, பாட்டாளி மக்கள் கட்சி 10.5 இடஒதுக்கீடுக்கு வன்னியர் சாதி அமைச்சர்கிட்ட ஆதரவு கேட்குதுப்பா, இது எவ்வளோ பெரிய சாதி வெறின்னு ரஞ்சித் பேசியிருக்காரா? அப்போ நீ எந்த கட்சியில் இருந்தாலும் சமூகத்துக்கான சமூக நீதி பிரச்சனையில் குரல் கொடுக்கணும்னு கேட்டதை வேற யாராவது இது சாதி வெறின்னு பேசியிருக்கானாடா? சோத்து மாடு பேசியிருக்காங்களா யாராவது? அப்போது
வன்னியர் எந்த சமூகத்தில் இருந்தாலும் சமூக நீதினா இதே நீ சொல்ற தலித் மக்களா இருக்கட்டும், இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், 10.5 இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க, ஆதரிச்சு தான் பேசினாங்க. நீ அதுக்கும் பேசு, பாதிக்கப்படுற இடத்துல வந்து நில்லு அப்படிங்கிறது தான் அவங்களோட குரல். இன்னைக்கு 5 வாரத்தில் 4 லாக்அப் மரணம் வந்து நிகழ்ந்திருக்கு. அம்பேத்கர் சிலையை வந்து அது ஏதோ பெரிய கால் மேல கால் போட்டிருக்கு அம்பேத்கர், அது எப்படி எங்க ஊரை பார்த்த மாதிரி அந்த சிலை கால் மேல கால் போட்டிருக்கலாங்கிறான். நீ பேசியிருக்கணும்ல அதுக்கு. சோத்து மாடு உன்னத்தாண்டா, அது வன்னியர் பிரச்சனை இல்லைல்ல, அம்பேத்கர் வந்து வன்னியர் சமூகத்துக்கு இல்லைல்ல, அப்புறம் என்னத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 7 அம்பேத்கர் சிலையை திறந்துச்சு? அப்புறம் எதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை தலைவரில் அம்பேத்கர் ஒருத்தர்? அப்போ அந்த புரிதலே இல்லாமல் தான் நீ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காடா சோத்து மாடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கட்சி அப்படின்னா, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி அப்படின்னா, அந்த கட்சி அம்பேத்கரை தன்னோட கொள்கை வழிகாட்டியா கொள்கை தலைவராக வச்சிருக்குன்னா, அந்த கொள்கை வழிகாட்டியோட சிலையை திறக்கப்படாமல் தடுக்கப்படுது அப்படின்னா, அதுக்கு போய் இந்த தடித்தாண்டவராய் சோத்து மாடு நின்றுக்கணுமா, நின்றுக்க கூடாதா? அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் நான் ஏன் சோத்து மாடா சுத்துறேன்றியாடா? வந்துட்டான் இப்போ ரஞ்சித்து கேள்வி கேட்க. இவனே ஒரு சோத்து மாடு தண்டக்கருமோ, இவன் பேசுறத எடுத்துக்கிட்டு சில தற்கூரிங்க வந்து எடுத்துக்கிட்டு உலகத்திலேயே நம்பர் 1 ஜாதி வெறியன் ரஞ்சித் தான். ஏன் ஜாதி வெறியன் அப்படின்னா, அவர் பாருங்க தலித் அமைச்சரை தலித்துக்கு குரல் கொடுக்க சொல்றாரு. இது என்னங்க அநீதி? தலித் அமைச்சர் எப்படிங்க தலித்துக்கு குரல் கொடுக்கலாம்? ஏண்டா ஏதாவது வாயில வந்துட போகுது. அவங்கள மீதி பிரச்சனைக்கு பேச வேணாம்னு சொன்னாங்களா? பாதிக்கப்படுறது இங்க 90% தலித் மக்களாக தானே இருக்காங்க. பாதிக்கப்படுறதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, பாதிப்படைகிறத உணர்ற மக்களா. மீதி பாதிப்படைஞ்சாலும் அந்த புரிதல் இல்லாத, அரசியல் புரிதல் இல்லாத, அறியாமையில் இருக்கிற மக்களாலாம் இருக்காங்க. காரணம் இந்த மாதிரி சோத்து மாடுங்க, பொறுக்கி திங்கிறதுக்காக, சோத்துக்காக கோமியத்தையும் மாட்டு மூத்திரத்தையும் குடிச்சுக்கிட்டு எச்ராஜா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிற கருமம் முடிச்சவனுங்களால வந்த சுயநலவாதிகளால் வந்த வினை இது. இதில் இது வெற்றிமாறனை வந்து கிண்டல் பண்ணுறார். வெற்றிமாறனை கிண்டல் பண்ணியிருக்கு, சூப்பராக இருக்கும், பார்க்குறீங்களா? அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னு. வெற்றிமாறன் வந்து நீட்டுக்கு எதிராக அந்த நீல மாணவர் அமைப்பு ஏற்பாடு பண்ண போராட்டத்தில் பேசியிருக்கார். அந்த நீட்டுக்கு எதிராக பேசியிருக்காருன்னு இவன் அதை கோட் பண்ணி ட்வீட் போட்டிருக்கான். என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் என்ன 1200 மதிப்பெண் எல்லாம் 2018 மாற்றி 600 மார்க்குக்கு கொண்டு வந்தாச்சுன்னு ஏதோ தகவல் வந்து 600 மார்க்குங்கிறது 1200 மார்க் சொல்லியிருப்பார் போல. இது அதை வந்து சொல்லிட்டார். அது கிண்டல் பண்ணுறாரு. இவருக்கு எல்லாம் தெரியும், இப்போது கொண்டு வந்துட்டாங்க, உனக்கு தெரியல, எனக்கு தெரியும் பார்த்துக்க, அதனால் நான் நீட்டை 1200 இருக்கிறதே 600ன்னு கொண்டு வந்துட்டாங்க, அது எனக்கு தெரியும், அதனால் நான் நீட்டை ஆதரிக்கிறேன். அதுக்கடுத்து சொல்லியிருக்கான் பாருங்க, கடமைக்கு ஏன்னா இந்த மேடைக்கு போகிறீங்க, 2 பொருளை உருவி மாலை 1 போட்டால் சரியாக போகுதுன்னு பேசுகிறது தான் நமக்கு சரியான சரிண்ணா. என்னது அவர் படத்தில் வச்ச டைலாக்கை சொல்கிறான், 2 பொருளை உருவி மாலை 1 போட்டால் சரியாக போகுதுன்னு பேசுகிறது தான் நமக்கு சரிண்ணா, நீட்டெல்லாம் வேணாம்னா படிக்கிற பசங்க அதுவாக பொழைச்சிக்கணும்னா, உன்ன மாதிரி மாட்டு மூத்திரத்தையும் எருமை மாட்டு சாணியும் தின்னுட்டு தான் பொழைச்சிருவாங்க. போராடுற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கு ஆதரவாக லத்தியை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான், லத்தியில் ஆணியை வச்சு பின்னாடி குத்திக்கிட்டு இருக்கான், பெண்கள்னு பார்க்காம, மாணவர்கள்னு பார்க்காம, இளைஞர்கள்னு பார்க்காம, காட்டு மிராண்டித்தனமாக பொறுக்கி கும்பலை, ஆர்எஸ்எஸ் கும்பலை இறக்கி விட்டுட்டு ரத்த காயம் ரணகாயமாக மண்டையை உடச்சி மூக்கை உடச்சி நாக்கை உடச்சி வெளியேற்றிக்கிட்டு இருக்கான். ரத்தம் வர்ற அதானே உங்ககிட்ட போய் நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. சக மனிதன் பாதிப்படைகிறத தன் பாதிப்பாக உணர்ந்தாதான் நீ சாதி வெறினா இருக்க மாட்டியே, இப்படியான சோத்து ஒன்றுக்கு உதவாத சோத்து மாடாக இருக்க மாட்டியே. உங்ககிட்ட போய் ஐயோ அங்கே பாரு மாணவர்களுக்கு ரத்தம் வருது, என்னடா இது உனக்கு வலிக்கலையா அப்படின்னா, அந்த கருமம் முடிச்சவனுக்கிட்ட போய் நம்ம இதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல. நம்மளோட நாட்டோட மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படுது, இப்படி அரசாங்கத்தால் கடுமையாக ஒடுக்கப்படுறாங்கன்னு பதறி போய் வீதிக்கு வந்து யாராவது போராட்டம் ஒருங்கிணைச்சா அதில் சேர்ந்து நம்மளும் குரல் கொடுத்து வலுப்படுத்துவோன்னு வந்து நிற்கிற வெற்றிமாறன் மாதிரியான ஆட்களை மாலை 1 போட்டால் சரியா உன்னை தாண்டா சொல்லணும். அந்த மாதிரி பட வசனம் வச்சா பேசிக்கிட்டு இருக்க நீ. சரி நீ என்ன பட வசனம் வச்ச? சரி அட்லீஸ்ட் சரி வெற்றிமாறன் அவரோட படத்து வசனத்தை நீ எடுத்து போட்டு சொல்கிற மாதிரி இவ்வளோ அறிப்பு இருந்திருக்கு பாருங்க இவனுக்கு வெற்றிமாறன் மேலே. சரி அவர் இந்த மாதிரி தப்பான வசனம் வச்சிட்டா, நீ என்ன வசனம் வச்ச? என்னடா வசனம் வச்ச? நீ நெருப்புல இருந்து பிறந்த கூட்டம்னு வச்சல. என்னது நாப்கின் யூஸ் பண்ணால் குழந்தை பிறக்காதுன்னு வசனம் வச்சு வந்த நாய் தானடா நீ. நாப்கின் யூஸ் பண்ணால் அதுக்கு நியாயப்படுத்த வந்து சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டாக்டர் இதை சொல்லிட்டாங்க, இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். அறிவு இருக்காடா? ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சபட்ச அறிவு இருந்தால் நீ இந்த மாதிரி செயல்படுவியா? மண்ணு பொண்ணு மயிறு மட்டன் வசனம் வச்சுட்டு
நீ வந்து வெற்றிமாறன் படத்தோட சமூகத்தை பிரதிபலிக்கிற அந்த திரைப்படங்களை குறை சொல்லிக்கிட்டு, நீட் தேர்வுக்கு சமூக அக்கறையோட வந்து வீதியில இறங்கி போராடிக்கிட்டு இருக்கவர நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரியான தற்குறிகள் இப்படித்தான் சமூகத்தை 1, 2 பேர் வெளியே வரேன் அப்படிங்கிற மாரி, அதிலிருந்து கொஞ்சம் இந்த அந்த அந்த சமூகத்தில கொஞ்சம் உயர்மட்டத்துக்கு வர நபர்கள்லாம் இந்த மாரி சோத்து மாடா இருந்தா, அந்த சமூகம் என்ன நிலைக்கு மாறும் அப்படிங்கிறத பாருங்க. மிக தவறான நபர்கள் இந்த மாதிரியான இந்த மோகன் மாதிரியான சோத்து மாடுங்கள்லாம். இவனை துளியூண்டு கூட நம்பாதீங்க. மாணவர்கள், மக்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க, அடி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைக்காகவும் சேர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. இந்த சோத்து மாடு எவன் காலில் விழுந்தாவது நக்கி அவன் பொழைச்சிப்பான். எந்த மாட்டு சாணியை தின்ன சொன்னாலும் தின்னுவான், இல்லை வேற எதை தின்ன சொன்னாலும் தின்னுவான். அவனுக்கு பொழைக்கிறது, வயிறு வளர்க்குறது தான் வேலை. நம்ம வீட்டு பிள்ளைகள் அப்படி கிடையாது. நாளைக்கு நாம் விரும்புகிற படிப்பை சுதந்திரமாக நம்ம பிள்ளைகள் படிக்கணும், நம்ம பிள்ளைகள் விரும்புகிற படிப்பை அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீதியில் இறங்கி போராடினா தான். இன்றைக்கி நீட்டு சரின்னு நம்ம சொன்னோம்னா, நாளைக்கு 3ஆவது கிளாஸுக்கு உனக்கு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமும்பான், பொதுத் தேர்வும்பான். 5ஆவதுக்கு பொதுத் தேர்வும்பான், 8ஆவதுக்கு பொதுத் தேர்வும்பான். நம்மள பசங்களை படிக்க விடக்கூடாது, இவங்களை அறிவு குருடர்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் பாஜக காரனோட எண்ணம். அந்த பாஜக காரனோட எச்ச எலும்பை நக்கி திங்கிற இந்த மாதிரியான நபர்களுக்கு அதுக்கு துணை போகிறதான். இவனுக்கு சோறு தட்டுக்கு வந்தால் போதும், நாம் எக்கேடு கட்டாலும் இவனுக்கு கவலை இல்லை. இந்த மாதிரியான நபர்களோட பேச்சு எல்லாம் புறந்தள்ளுங்க. எங்கேயாவது ரோட்டில் பார்த்திங்கன்னா அவன் காரி மூஞ்சிலே துப்புங்க அவனை.